வாருங்கள், இல்லாதவர்களுக்கு ஏதேனும் கொடுத்து பாருங்கள். அதனால் ஏற்படும் மகிழ்ச்சியை உணர்ந்து பாருங்கள். அதே நேரத்தில் கொடுக்கிறார் என்பதற்காக கையேந்தி கொண்டே இருப்பதும் இழிவானதாகும். புறநானூறு சொல்லுகிறது, ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேனென்றல் அதனினும் இழிந்தன்று. ஒருவரிடம் கையேந்தி யாசிப்பது மிகவும் இழிவானதாகும். அதைவிட அவர்களுக்கு இல்லை என்று சொல்வது மிக மிக இழிவானதாகும் என்று புறநானூற்று புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதையே நம்முடைய வள்ளுவன், நல்லாரெனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்ல வழியில்தான் நான் கேட்கிறேன், யாசிக்கிறேன் என்று சொல்லி பிறரிடம் பொருளை யாசிப்பது மிகவும் தவறாகும். மேலுலகம் இல்லை என்றாலும் வானுலகத்தில் துறக்கம் புகின்ற வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் ஈதலே நன்று என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பிறருடைய துன்பங்களை போக்குவதற்கு ஒவ்வொருவரிடமும் மனம் இருக்கிறது. ஆனால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பதுதான் சாலச் சிறந்தது என்பது நம்முடைய ஆண்டவர்களின் கருத்து. நாமும் அதையே பின்பற்றுவோமாக.